சேரன் அகாடமி ஒரு பயங்கரமான வீடியோ போட்டிருக்காரு. அச்சா பொச்சான்ட்டு பயங்கர டென்ஷன் ஆகுற தம்பி. இப்படி பண்ணீங்கன்னா இப்படி நடக்கும், நடந்தே தீரும் அப்படிங்கறத நீங்க காமிச்சாதான் பயம் தரும். இந்த மாதிரி சில வீட்டு நாய்களுக்கு வந்து உட்கார்ந்து கிரிப்பில மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த மனித உரிமை மீறல் ஒரு குரூப் இருக்கு, அந்த அவங்களை எடுத்து இந்த குற்ற செஞ்சா பாத்தீங்களா, அவ கூட அந்த செல்ல 10 நாள் கிடைச்சிட்டு வாழ இதுக்காக நீ போராட இந்த நாய் கூட நீ அப்படி சொல்லி அப்பதான் புத்தி வரும். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல தேவூர்ல சங்கிரி பக்கத்துல இருக்கு தேவூருங்கிற இடம். அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் என்னன்னா நான் சொல்லிடுறேன் முதல்ல. அப்புறம் இந்த சேரன் அகாடமி மீதி இன்ஃபுளுசர்ஸ்க்கு பிஜேபி டிஎம்கேக்கு வரணும். இந்த பொண்ணு வந்து 14-15 வயசு பொண்ணு ஒரு 33 வயசால குரூமிங் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். குற்றம், பயங்கரமான குற்றம், டவுட் இல்ல. அந்த குரூமிங் பண்றதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி பேரண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சு அந்த பையனை வார்ன் பண்ணி அந்த பையனை விரட்டி அவன் ஊர் விட்டு போயிட்டான். இப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை 2 பேரும் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இவன் வந்திருக்கான், பொண்ணு அலோவ் பண்ணியிருக்கா வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த செக்ஷுவல் அசால்ட் இது வரைக்கும் பிரிமினரியா வரல. பட் இந்த உள்ள போனதை ஒருத்தர் பார்த்து பயங்கரமா கூச்சம் போட்டிருக்காரு, which is not a good behavior. இந்த கூச்சம் போட்டு ஒரு பொண்ணு வந்து இன்சல்ட் பண்றது ரொம்ப தப்பான பிஹேவியர். கொஞ்சம் காமா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் விஷயத்த. இல்ல, அந்த பையனும் பொண்ணையும் லாக் பண்ணி அந்த பையன் ஹால்ல இருந்திருக்கான், பொண்ணு உள்ள ரூம்குள்ள ஓடி போயிடுச்சு, லாக் பண்ணிச்சு ரூமை, சூசைட் பண்ணிடுச்சு. ரொம்ப பாவமான விஷயம். இப்போ குற்றவாளி யார் இதுல? 100% அந்த பையன். 33 வயசு ஆளு, பையன் சொல்லக்கூடாது, 33 வயசு ஆளு ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறது ரொம்ப பெரிய குற்றம். செகண்ட், ரியாக்ஷன் ஆஃப் த கம்யூனிட்டி. சொசைட்டி ரியாக்ட் பண்ணது இல்ல, இந்த மாதிரி ஆச்சா மூச்சாங்கிறது, ஓ ஐயோ ஐயோ இந்த பொண்ணை ரொம்ப டிஃபேம் பண்றது, அதுவும் ஒரு பெரிய காரணம். சரி, இப்போ இந்த சேரன் அகாடமி நம்ம ஹுசேன் சாபோட வீடியோக்கு வர பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து டைம் அண்ட் டைம் அகெயின் தமிழ்நாடை கொச்சப்படுத்துறதுக்கு ஒரு இன்சிடென்ட் எடுத்து வைக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். ஏங்க, நேத்து ஒரு லாயர் சென்னையில டிஎம்கே சேர்ந்த லாயரை சென்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஒரு குட் டச் பேட் டச் ப்ரோக்ராம்ல அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, எனக்கு இந்த மாதிரி இந்த லாயர் எனக்கு பேட் டச் பண்ணியிருக்காருன்னா டிஎம்கே ஆள் இருந்தாலும் தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து நரேந்திர மோடி ஐயாக்கு வந்துடுறோம். அவரோட கான்ஸ்டுவன்சி வாரணாசியில அவரோட ஐடி செல், பிஜேபி ஐடி செல்ல இருக்கிற 3 ஆளுங்க ஒரு பொண்ணை கேங் ரேப் பண்றாங்க. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில கேங் ரேப் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் டு கிரியேட் a huge protest. பல ப்ரொட்டஸ்ட் ஆகி 2-3 மாசம் கழிச்சு ரொம்ப உச்சத்துல ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அரெஸ்டே ஆகுறாங்க. இந்த கேங் ரேபிஸ்ட் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பெயிலும் கொடுக்கப்பட்டது. பெயில்ல இப்போ வெளியே சுத்திட்டு இருக்காங்க. கன்விக்டட் பிரிசனர்ஸ், குருமித் ராம் ரஹீமா இருக்கட்டும், ஆசாராம் இருக்கட்டும், இந்த பிஜேபி ஆட்சியில கன்விக்டட் ரேபிஸ்ட்க்கு பெயில், பரோல் எல்லாமே கொடுக்கப்பட்டது. பல ரிப்போர்ட்டிங்கே நடக்காது, கேஸே எடுக்கப்படாது. எம்எல்ஏ செங்கரோட கேஸ் எல்லாம் கிளாசிக் கேஸுங்க. அப்பங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான் கம்ப்ளைண்ட் பண்ண, அந்த எம்எல்ஏ போன் பண்ணி போலீஸ் கூப்பிட்டு அவன் எம்எல்ஏயோட தம்பி இந்த அப்பனை கொலை பண்ணிட்டான். கேஸ் நடக்குது, நாடு முழுக்க இந்த கேஸ் பத்தி தெரியுது. லாரியில வச்சு லாயரு, அந்த பொண்ணு, அவங்க அத்தை கித்து எல்லாத்தையும் கொலை பண்றாங்க. அந்த பொண்ணு ஏதோ தப்பிச்சா. ஸோ பாஸ், நீங்க வந்து ரொம்ப உக்ரமா அப்படியே இந்த ஹுசேன் வந்து அப்படியே உக்ரமா ரேப் நடந்துருச்சு. விளாத்திக்குளம் இன்சிடென்ட் நடந்து ஒரு வாரம் தான் ஆச்சு, ஒரு வாரம் 10 நாள் தான் ஆச்சு. 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா சேலத்துல மறுபடியும் ஒரு இன்சிடென்ட். இந்த விளாத்திக்குளம் இன்சிடென்ட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? தேவூருக்கு வாஸ் திஸ் கேர்ள் ரேப்ட்? உனக்கு தெரியுமா? நான் பைத்தியக்காரனையா நீ? எது வேணா எப்படி வேணா விடுறது? கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஆர் ஒரு அஷ்யூரிட்டி இது எதுவுமே கொடுக்கல. அப்ப இந்த இடத்துல டிஎம்கே கவர்மெண்ட் ஃபெயில் ஆயிருக்குன்றனால எலைட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எல்லாம் கோவம் வந்துருது, ஐடி செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிருது. கவர்மெண்ட் பத்தி பேசாதீங்க, இன்சிடென்ட் பத்தி மட்டும் பேசுங்க. எப்படி இந்த கவர்மெண்ட் பத்தி பேசாம இருக்க முடியும்? ஏதோ ஒரு லெவல்ல கவர்மெண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் தான். எப்போ பார்த்தாலும் டிஎம்கே பிஜேபி இப்படி எல்லாம் பண்ண முடியாது தம்பி. கொஞ்சம் ஆப்ஜெக்டிவா இரு. டோன்ட் லூஸ் யுவர் ஆப்ஜெக்டிவிட்டி. வாட் ஹேப்பன்ட் இன் திஸ் கேஸ்? ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் இன் திஸ் கேஸ்? இது எந்த மாதிரி கேஸ் இது? கண்டிப்பா செந்தில் பாஸ்கோல போகணுமா? 33 வயசு ஆளு பாஸ்கோல உள்ள போய் ஆகணும். இப்போ விசரா ரிப்போர்ட் வந்து பை சான்ஸ் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் எப்பவுமே இருந்ததுன்னா கூட அது எப்படி ப்ரூவ் ஆகும் தெரியல. இதுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு he will be severe செக்ஷன்ஸ் வரணும். பட் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் மேன்? விளாத்திக்குளம் இன்சிடென்ட் நடந்து ஒரு வாரம் தான் ஆச்சு, ஒரு வாரம் 10 நாள் தான் ஆச்சு. 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா சேலத்துல மறுபடியும் ஒரு இன்சிடென்ட். இதுக்கும் விளாத்திக்குளம் என்ன சம்பந்தம்? விளாத்திக்குளம் was aggravated sexual assault and a murder. இது அப்படியா? இன்ஃப்ளூயன்சர்ஸ், நீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸா இருங்க, களத்துல இறங்கி கொஞ்சம் போங்க, வேலை செய்யுங்க, புரிதல் வரும். களத்துல போகாம சும்மா உங்க ஸ்டூடியோஸ்லயே உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை.